இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கேரளா ஸ்பெஷல் அங்கம்மாலி மேங்கோ கறி. இந்த குழம்பு வந்து கேரளா கல்யாண வீடுகளில் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். கல்யாண வீட்டு ஸ்பெஷல் அங்கம்மாலி மேங்கோ கறி செய்யலாமா? இப்போ இந்த குழம்புக்கு நான் 2 மாங்காய் எடுத்திருக்கேன். இந்த மாங்காயோட தோலை வந்து இந்த மாதிரி நல்லா பீல் பண்ணிவிட்டு அதில் இருக்க சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மாங்காயில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊறட்டும். இப்போ அதுக்குள்ளே இன்னொரு கடாயில் ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 15 சின்ன வெங்காயம் பொடியாக சாப் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகாயும் கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து பொடியாக சாப் பண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயும், ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகரும் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா கையால் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் மிளகாய்த்தூள், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க மாங்காயும் இதோடு சேர்த்துட்டு நான் வந்து தேங்காய் பால் பிழிஞ்சு நல்ல ஒரு பெரிய சைஸ் தேங்காயாக பால் பிழிஞ்சு 2வது பாலை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு முதல் பாலில் ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் திக்கான தேங்காய் பாலும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்து இந்த மாங்காய் நல்லா சாஃப்டாக வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா வெந்ததுக்கப்புறமா கடைசியாக நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு உப்பு பத்தலைன்னா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்ல ஒரு கொதி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இன்னொரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், கொஞ்சமாக 15 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு 2 வரமிளகாய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் இதெல்லாம் தாளித்து இந்த குழம்புல கடைசியாக சேர்த்து கலந்து கொடுத்துருங்க. நல்ல சூடான சாதத்தில் இந்த மாங்காய் குழம்பு ஊற்றி ஒரு அப்பளம் மட்டும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை இந்த சம்மர் டைமில் மாங்காய் நிறைய கிடைக்கிது. கேரளா கல்யாண வீட்டு ஸ்பெஷல் மாங்காய் குழம்பை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சுபாஷ் டைம் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.